ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இந்த வீடியோவில் வைல்டு வைல்டு பஞ்சாப்ங்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் வைல்டு வைல்டு பஞ்சாப் இந்த படத்தை சிமர்பிரீத் சிங் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் வருண் சர்மா, சன்னி சிங், மான்ஜோத் சிங் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, இந்த படத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வருண் சர்மா. அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்லிடுது. ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுறாரு. அப்போ ஒன்று முடிவு பண்ணுறாரு. அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கிறப்ப அந்த பொண்ணு முன்னாடி ஐம் ஓவர் யூன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. உடனே 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க கல்யாண மண்டபத்துக்கு. அவங்க போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில் அந்த மண்டபத்துக்கு போனாங்களா இல்லையா, பொண்ணு முன்னாடியே ஐம் ஓவர் யூன்னு சொன்னாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் எவ்வளோனாக்கா 1 hour 50 minutes. ஒரு குயிக் வாட்சாக இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தில் வந்து காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய இடங்கள்ல சிரிப்பு வந்தது எனக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸுமே 4 டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருப்பாங்க. ஒருத்தர் பாடி பில்டராக இருப்பார், ப்ளே பாயாக இருப்பார். இன்னொருத்தருக்கு 30 வயசு இருக்கும். ஆனால் இன்னமும் அப்பாவுக்கு அடிப்பாருன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருப்பார். அடுத்த ஒரு ஆள் இப்போ எப்படின்னாக்கா 50 லாரியை வச்சு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒருத்தர். அடுத்து லாஸ்ட் ஃப்ரெண்டு வந்து தான் நம்ம வருண் சர்மா. ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அவர் தான் ஐஎம் ஓவர் சொல்கிறதுக்காக போவார். அவர் இந்த மாதிரி 4 பேருமே 4 டிஃப்ரெண்ட் கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த அப்பாவுக்கு பயப்படுவார்னு சொன்னாங்கல்ல, அவர் வந்து ஒரு கல்யாணத்தை குடிச்சிருப்பாங்க. குடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி சீனை நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பழைய படத்தில் பார்த்துருக்கேன். பாண்டியராஜ் படத்தில் பாண்டியராஜன் ஒரு கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அனுப்பிச்சிருப்பாரு. அந்த இடத்துல மாப்பிள்ளை ஏதோ ஓடி போயிடுவார். அப்போ வந்து அந்த கல்யாணம் நிற்க போகிற நேரத்தில் பாண்டியராஜன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அந்த மாதிரி சீன் வந்து இந்த படத்தில் ஒன்று வச்சுருக்காங்க. கல்யாணத்தில் போய் குடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து லாரியை வச்சு மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காருன்னு சொன்னார்ல, அவருக்கு வந்து பொண்டாட்டிங்கிறது அவரோட காரு தான். அந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் பார்த்துப்பாரு. அந்த அவரோட காமெடியெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து வருண் சர்மாவோட காமெடி அல்டிமேட்டாக இருந்துச்சு. கடைசியில் அந்த கல்யாண பொண்ணு முன்னாடி போய் ஐ எம் ஓவர் யூன்னு சொல்லுவார். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே கை தட்டுவாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த சீன்லாம். பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான். ஒன் டைம் வாட்சபிள். ஓடிடியில் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 50 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. முதல்ல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கான மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.